குருவே சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். ரசனை யூடியூப் சேனல் மூலயமா உங்களை அகைன் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்தர்களின் ஜீவ சமாதி. ஓகேங்களா? ஸோ சித்தர்களை பற்றி நம்ம ஆல்ரெடி தெரியும். சித்தம் தெரிந்தவர்கள் சித்தர் அப்படிம்பாங்க. ஸோ தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஞானத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வாங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணுறாங்க. நான்கிற அகங்காரத்தை முற்றிலும் அழிச்சிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற ஆளை நம்ம சித்தர்கள் அப்படிங்கிறோம். ஸோ அதுக்கு என்ன துறவுரம் போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, துறவுரம் போய் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இல்லத்தில் இருந்துகிட்டே நார்மலாக நம்ம மெட்டீரியல் லைஃப்பை வாழ்ந்துட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏகப்பட்ட சித்தர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்க தான் செய்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சித்தர்கள்லாம் நம்ம என்ன நினச்சிடுறோம் அப்படின்னா, இந்த காவி வேஷ்டி கட்டிட்டு, ஸோ ஜவமாலைகள் போட்டுக்கிட்டு, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருவண்ணாமலையில கிரிவலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஆள் மட்டும் தான் நம்ம ஒரு சில பேர் விஷுவல் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மார்னிங் டியூட்டி போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரவங்க அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் சித்தர்கள் தான். ஸோ எதற்காக சொல்ல வரோம் அப்படின்னா, அவங்களும் வந்து நான்கு அகங்காரத்தை முற்றிலும் அழிச்சிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த இறை தன்மையில இருக்கிற ஆளுகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான சித்தர்கள் தான். ஓகேங்களா? ஸோ ஜீவ சமாதிகள் அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா, சித்தர்கள் உயிரோடு இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சமாதி அடையிறது அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு படி மேலே போனோம் அப்படின்னா, அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அடக்கமானார்கள் இல்லை அமைதியானார்கள் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம வள்ளலாரோட கருத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இறந்த உடலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரிக்கக்கூடாது, புதைக்க தான் செய்யணும் அப்படிங்கிற மாரி சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஸோ எதுக்காக சொல்ல வராங்க அப்படின்னா, உடலுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அழிவு. இந்த ஆன்மாக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து அழிவு கிடையாது. ஓகேங்களா? நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உள்நாக்குக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஹோல் மூலயமா அந்த திருச்சபைங்கிற சொல்லக்கூடிய வழியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூச்சு இறங்கி உச்சந்தலை மூலயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணிட்டு போகும். ஓகேங்களா? ஸோ சித்தர்கள் ஜீவசமாதி ஆக போகிறாங்க அப்படின்னா, அவங்க பிரம்மத்தோட, அதாவது அந்த இறைத்தன்மை அந்த பரம்பொருளோட கணக்கிலே இருப்பாங்க. அவங்க எப்போ ஜீவசமாதி ஆகணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பரம்பொருள் ஆகிய அந்த இறை கட்டளைப்படி தான் அவங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த நாள், இந்த நேரம், இந்த நட்சத்திரம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி ஆகும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தெளிவாக அவங்களோட ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுற ஆளுங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விபூதியாக இருக்கட்டும், துளசியாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் ஃபார்மா ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது தன்மையில் இருக்கட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீவசமாதியில் எனக்கு கிடைச்ச அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பேக் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரூரார் சித்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயில் இருக்குது. ஒரு சில பேர் கோயிலுங்கிறாங்க, ஒரு சில பேர் ஜீவசமாதிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஜீவசமாதி அதுவும் ஐ மீன் பெரிய கோயில், தஞ்சாவூர் பெரிய கோயில் பேக் சைடில் இருக்கிறது ஜீவசமாதிங்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஜீவசமாதி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு தியரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது படி இருக்குது. ஸோ அதை பார்க்க போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நாங்கள் போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நிகழ்வு இருந்துச்சு. ஸோ என்னதான் தஞ்சாவூர்லேயே நான் பிறந்து வளர்ந்துருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீவசமாதிக்கு போகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு பிரபஞ்சம் ஒரு அமைப்பு அமைச்சு கொடுத்துருந்தது. ஓகேங்களா? ஸோ நான் அஸ்யூஷுவல் உள்ளுக்குள்ளே போகும்போது வழக்கம் போல் நம்ம விநாயகரை வணங்கிட்டு சிவபெருமானை வணங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த கோயில் சொல்லக்கூடிய அந்த ஜீவசமாதிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய் நின்று அந்த விளக்க பார்த்தீங்க அப்படின்னா தொட்டு கும்பிட்டுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வழக்கம் போல் நம்ம குரு மந்திரங்கள் சொல்லிட்டு கண்ணை மூடி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக நின்னேன். ஸோ அப்போ நிற்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாதத்துலேருந்து உச்சந்தலை வர வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ஸ், ஒரு எப்படி சொல்கிற ஒரு எலக்ட்ரிக் மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பாதத்துலேருந்து தலைவரி ஏறணும் அப்படி இருக்குமோ. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சு. ரத்த ஓட்டம் போகிறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரியலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ பரவாயில்லையே, நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு தூண் ஒன்று இருக்கும். நீங்கள் போயிருந்துருப்பீங்க நிறைய பேர். ஸோ அந்த இடத்துல ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தூணில் நான் சின்முத்திரை பிடிச்சி அந்த இடத்துல உட்காந்தேன். ஓகேங்களா? ஒரு 10 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உட்காந்துருப்பேன். ஸோ கண்ணை மூடி ஜஸ்ட்டு புருவமத்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவனிச்சுட்டு நிஷ்டையில் இருந்தேன். ஓகேங்களா? ஸோ இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆழ்ந்த அமைதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக முடிஞ்சிச்சு. ஸோ ரொம்பவே டீப்பான வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைதின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா நான் மைண்டு வந்து இந்த அளவு எனக்கு காம் டவுன் ஆனது கிடையாது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதி ஆச்சு. ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் குருமந்திரா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நான் எந்திரிச்சு நடந்து போயிட்டு இருக்கிறேன். ஸோ போகும்போது என்னோட கண்ணோட இணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு ஆஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா திறக்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திறக்கவே முடியல. அது என்னமோ தெரில, நான் ஸ்ட்ரெயின் பண்ணி திறக்கிறேன்னா இல்லை பாதி தான் நானாக மூடுறேன்னா இல்லை அதுவாக இருக்குதா அப்படிங்கிறது என்னால் ரியலைஸ் பண்ண முடியல. பாதி தான் திறக்க முடிஞ்சிச்சு. ஸோ தட் மீன்ஸ் என்ன, நான் நடந்து போகிற பாதையினாலும் என்னால் பார்க்க முடியுது, என் பாதத்தை பார்க்க முடியுது, அந்த கிரீன் மேட் அந்த புல் தரையை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுது, படிக்கட்டை பார்க்க முடியுது. ஸோ அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறேன். வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட அசிஷுவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டூ வீலர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நான் ட்ரைவ் பண்ணுறேன். எப்போதுமே டூ வீலர் நான் ட்ரைவ் பண்ணும்போது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போவேன், அப்படின்னா டிராஃபிக் லைனில் மட்டும்தான் நான் ஸ்லோவாக போவேன். பட் ஆனால் அன்னைக்கு நான் ட்ராவல் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது ஒரு நூல் பிடிச்ச மாதிரி போயிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். ஸோ எப்படின்னா ஒரே சீரான ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கும்போது சுற்றில் என்ன நடக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மியூட் ஆகிருக்குது. ஸோ அதேமாரி தான் கண் எனக்கு பாதிக்கு மேலே திறக்க முடியல. ஒரு யோக போதையிலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு அனுபவத்தை வார்த்தைகளால் என்னால் சொல்ல முடியல. ஸோ நல்ல ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சு. ஸோ அது மாதிரி நான் ட்ரைவ் பண்ணிட்டு போய் வெஹிக்கிளை நிப்பாட்டிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு இடத்துல வீட்டுக்குள்ளே உட்காரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி மேலேருந்து ஒரு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈர்ப்பு விசை வந்து உடம்புல எப்படி ஈர்த்து அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்சர்வேஷன் அப்படியே இன்னைக்கு இறங்குற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெரிய வருது. ஏன்னா அது இப்போ தான் கோயிலில் உட்காந்துருந்தோம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கோயிலுக்கும் நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அப்பயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப மிராக்கல்ஸாக இருந்தது. ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சோஃபா அதில் நான் உட்காந்துருக்கும் போது என்னால் கண்ட்ரோல் பண்ணி உட்காரவே முடியல. ஸோ ஒரு மாதிரி உடம்புலாம் அழுத்துற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி உடம்பு வைப்ரேஷன் ஆகுது, என்னமோ ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் உள்ள வந்து லெஃப்ட் ரைட்டு அப் டவுன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ள ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னையே அறியாமல் ஒரு சுருண்டு போய் படுக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயத்தை பார்த்துட்டு தான் படுக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் தான் படுத்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்ன அறியாமல் ஒரு 1/2 hour வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீப் ஸ்லீப்பிங்கில் ஆகிருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதனால் எப்படி சொல்கிறது, அந்த அனுபவங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்பே முறுக்கி போட்டு ரொம்ப கம்ப்ரஸ்டாக அந்த இடத்துல படுத்துருந்தேன். ஸோ ஒரு 1/2 hour அங்கே தூங்கி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து எந்திரிக்கிறேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கு உடல் தான் தூங்குச்சா இல்லை ஆத்மா போய் ட்ராவல் பண்ணிட்டு வந்துச்சா இல்லை ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆச்சா, ஸோ ஐ கான் பி சே த வேர்ட்ஸ். பட் ஆனால் அந்த அனுபவங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரமிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். ஸோ நான் ஏன் இதை நம்ம ரசனை யூடியூப் சேனல் மூலியமாக இதை நான் உங்கள்கிட்ட பகிர்றேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு எப்போயாவது சந்தர்ப்பம் கிடச்சிச்சு அப்படின்னா எங்கே சித்தர்கள் ஜீவசமாதி இருந்தாலும் கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணுங்கள். அந்த குட் வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல ரியலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா சித்தர்களும் கடவுளும் வெவ்வேறு இல்லைங்க. என்னை பொறுத்தவரை எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தான். ஓகேங்களா. ஸோ கோயிலை விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீவசமாதிக்கு ரொம்பவே பவர் அதிகம். ஓகேங்களா. இது அனுபவ ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சதை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறத ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ ஸ்டே வித் அஸ். ஸோ நம்மளோட ஆடியோ, அதாவது ஆன்மீக பற்றின ஆடியோகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வரவேற்பை தருகிறது. ஓகேங்களா. ஸோ ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. தொடர்ந்து இறை பயணத்தோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பயணிப்போம். ஓகேங்களா. ஸோ எல்லா இறைவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம் மக்களுக்கு கிடைக்கட்டும். ஓகேங்களா. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரீட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவும் டோட்டோஸ், அதாவது டாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 ரூபா டைகர் பிஸ்கெட் இல்லை பார்லிஜி வாட் எவர் இட் இஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ரிசல்ட் கிடைக்குதுங்க. ஓகேங்களா. ஸோ எப்படி சொல்கிறது, ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் இருந்தாலும் சரி, நம்ம மெட்டீரியல் லைஃப்லையும் சொல்கிறதா இருந்தாலும் சரி, அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பசுமாடு பார்த்தீங்க அப்படின்னா கீரை, வாழைப்பழம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டு பழகுங்க. ஓகேங்களா. ஸோ மனிதர்களை பார்த்தீங்க அப்படின்னா 20 ரூபா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4 வடை 2 வடை இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுங்க சொல்லுங்க. ஸோ எப்படி சொல்கிறது, இந்த நம்ம குருஜி சொல்கிற மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருணை, சரணாகதி, தவம், இந்த 3 விஷயங்கள் நம்ம குருஜி அடிக்கடி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிராக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்குது. ஓகேங்களா. ஸோ எப்படி சொல்கிறது, நான் எது சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியரட்டிக்கலாக தான் இருக்கும். ஒன்ஸ் அதை நீங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் அந்த ரிசல்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மேஜிக்கலாக இருக்கும், மிராக்கிள்ஸாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்தமாரி எதுவும் மிராக்கிள்ஸ் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது, இல்லை நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா. ஸோ இது நம்ம எல்லா மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகட்டும். ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலில் பயணிக்கிறதா இருக்கட்டும் சரி, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க இருந்தாலும் சரி, அடுத்து பார்க்க போகிற மக்கள் அனைவர்களாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா. ஸோ அனைவருக்கும் மிக மனமார்ந்த நன்றி. ஓகேங்களா. ஸோ குருவே சரணம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். குருவே சரணம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய் கைஸ்.